திருச்சியில் புதிய பள்ளி கட்டட திறப்பு விழா நிகழ்வின் போது LED டிவியில் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி படங்கள் தோன்றியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள வைகவுண்டஸ் கோஷன் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. விருத்தாச்சலத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதற்காக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த LED டிவியில் திடீரென்று முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் படங்கள் தோன்றியதால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இது குறித்த செய்தி குமுதம் நியூஸ் 24x7 வெளியான நிலையில் குமுதம் செய்தியாளரின் தொலைபேசி எண்ணை மாவட்ட ஆட்சியர் குழுவில் இருந்து செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை உதவி இயக்குனர் பாலசுப்ரமணியம் நீக்கியுள்ளார். இது தொடர்பாக அவரை தொடர்பு கொண்ட போது தொலைபேசி அழைப்பை அவர் துண்டித்தார். தொடர்ந்து இதே செய்தியை ஒளிபரப்பு செய்த சில நிருபர்களின் எண்களையும் அந்த குழுவிலிருந்து நீக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை இரண்டாவது முறையாக ஏலம் விட இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது. கடலில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்களின் விசை படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்தது. இப்படி கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இலங்கை நீதிமன்றம் அரசுடைமையாக்கி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவைகள் ஏலம் விடப்பட்டன. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு வரை பிடிபட்ட 159 விசை படகுகளை இலங்கை நீதிமன்றம் அரசுடைமையாக்கியதால் அதனையும் ஏலம் விட அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை தமிழ்நாடு மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சிக்கு சென்றவர்கள் மீண்டும் ஊர் திரும்பிய போது டாடா ஏஸ் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விருத்தாச்சலத்தை அடுத்த பழையப்பட்டினம் கிராமத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட பெண்களை மீண்டும் டாடா ஏஸ் வாகனத்தில் அழைத்துச் சென்ற போது இருசாலக்குப்பம் கிராமத்தின் அருகே இந்த விபத்து நேர்ந்தது. 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்து இப்படி விபத்தில் சிக்கிக் கொண்டோமே என காயமடைந்த பெண்கள் கண்ணீருடன் அழுது புலம்பிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அஜித் குமார் நடித்திருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிகை த்ரிஷா ரம்யா கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித் குமார், த்ரிஷா, பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ், பிரபு உள்ளிட்ட பலரும் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் இப்படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசை அமைக்கிறார். ஜிவி பிரகாஷ் பின்னணி இசையை மேற்கொள்கிறார். இந்த படம் வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் சமீபத்தில் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்களை ஏற்கனவே படக்குழு வெளியிட்டது. இந்நிலையில் படத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கும் த்ரிஷாவின் அறிமுக கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட்டிருக்கும் படக்குழு இதில் ரம்யா என்ற கதாபாத்திரத்தில் த்ரிஷா நடித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. சென்னை நொளம்பூரில் தொழிலதிபர் வீட்டில் 150 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நொளம்பூரில் உள்ள SP கார்டன் தனியார் குடியிருப்பில் தொழிலதிபர் சிவகுமார் என்பவர் வசித்து வருகிறார். அவர் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அங்கு சென்ற மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 150 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள், காவல்துறை உயரதிகாரிகள் வசிக்கும் குடியிருப்பில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ISIS அமைப்பைச் சேர்ந்த அல்பாசித் என்பவரை NIA அதிகாரிகள் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலைச் சேர்ந்த அல்பாசித் என்பவர் சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் ISIS அமைப்பின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் என்று கூறப்படும் நிலையில் கடந்த மாதம் 8ஆம் தேதி NIA அதிகாரிகள் அல்பாசித்தை கைது செய்தனர். இதற்கிடையில் அல்பாசித்தை 7 நாட்கள் காவலில் எடுத்துள்ள NIA அதிகாரிகள் தீவிரவாத செயலுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் யார், தமிழகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சதித்திட்டம் ஏதேனும் தீட்டப்பட்டதா எனும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை கோயம்பேட்டில் இருந்து அதிவேகமாக சென்ற மாநகர பேருந்தை காவலர் ஒருவர் சினிமா பாணியில் துரத்தி சென்று மடக்கி எச்சரித்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. செங்குன்றம் நோக்கி சென்ற மாநகர பேருந்தும் தனியார் வேனும் போட்டி போட்டுக்கொண்டு சக வாகன ஓட்டிகள் அச்சமூட்டும் வகையில் சாலையில் சென்றன. இதை பார்த்த காவலர் தனது மோட்டார் சைக்கிளில் சினிமா பாணியில் பேருந்தை துரத்தி சென்று மடக்கி ஓட்டுநரிடம் சக உயிர்களின் மதிப்பு தெரியவில்லையா என எச்சரிக்கை விடுத்தார். அப்போது அவருடன் வந்த மற்றொரு காவலர் அவர்களை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்க செயற்குழு கூட்டத்தில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு நேரிட்டது. திண்டுக்கல்லில் தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் ஜெகநாதன் தரப்பினர் சார்பில் செயற்குழு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் மாநில செயலாளர் தலைமையிலான நிர்வாகிகள் கூட்டத்தை தொடங்கியதால் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் நேரிட்டது. இதில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு பேனர்களை கிழித்து மோதிக்கொண்டனர். பின்னர் முன்னாள் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு மற்றொரு தரப்பினர் ஜெகநாதனை அழைத்து வந்து கூட்டத்தை நடத்தினர். சென்னையில் மாவோயிஸ்ட் பண்ணைபுரம் கார்த்திக் என்பவர் கியூ பிரிவு போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பண்ணைபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் மாவோயிஸ்டுகளுக்கு சேர்ந்த பெரியகுளம் முருகமலை வனப்பகுதி மற்றும் கேரள வயநாடு வனப்பகுதியில் ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 10 ஆண்டுகளுக்கு முன் காவல்துறையினரால் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த கார்த்திக் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவானார். இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் எழிலகம் அருகே பதுங்கியிருந்த கார்த்திக்கை கியூ பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணைக்காக மதுரைக்கு அழைத்துச் சென்றனர். இதற்கிடையில் ஹோசூரில் பதுங்கியிருந்த அவரது கூட்டாளியையும் கேரள போலீசார் கைது செய்தனர். சென்னை வியாசர்பாடி பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1 டன் செம்மரக்கட்டைகளை கைப்பற்றிய காவல்துறையினர் வீட்டின் உரிமையாளரை கைது செய்தனர். லியோன்ஸ் பிராங்க்லின் என்பவரின் தகவலின் பேரில் வியாசர்பாடி அம்மன் கோயில் தெருவில் அவர் வாடகைக்கு வசிக்கும் ஒரு வீட்டில் புளியந்தோப்பு துணை ஆணையரின் தனிப்படை போலீசார் அதிரடி சோதனை நடத்தி செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வீட்டு உரிமையாளர் முகமது ரசூல் என்பவரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். விசாரணையில் ஆந்திராவிலிருந்து செம்மரக்கட்டைகளை கடத்தி வந்து வீட்டில் பதுக்கி வைத்தது தெரியவந்தது. இதனையடுத்து வனத்துறை அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தவர்கள் முகமது ரசூலை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டி விடுதலை செய்ய தகுதியிழக்கச் செய்யும் விதிகளை மறு ஆய்வு செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராஜ்குமார் என்பவர் முன்கூட்டி விடுதலை செய்ய கோரி விண்ணப்பித்த மனுவை தமிழக அரசு நிராகரித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ராஜ்குமார் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி ராஜ்குமாரை விடுதலை செய்ய உத்தரவிட்டனர். அதே சமயம் குறைந்த தண்டனை விதிக்க வகை செய்யும் சில சட்டப்பிரிவுகளில் தண்டிக்கப்பட்டிருந்தால் முன்கூட்டியே விடுதலை செய்ய தகுதியில்லை என அரசாணையில் கூறப்பட்டுள்ள விதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக உள்ளதால் முன்கூட்டி விடுதலை செய்ய தகுதி இழப்பு செய்யும் இந்த விதிகளை அரசு மறு ஆய்வு செய்ய இதுவே தக்க தருணம் என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். சென்னை ராமாபுரம் அருகே நியாயம் கேட்டதால் எதிர்த்து பேசியதாக கூறி போக்குவரத்து பெண் உதவி ஆய்வாளர் 2000 ரூபாய் அபராதம் விதித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. மாங்காட்டைச் சேர்ந்த மதியழகன் என்பவர் மருத்துவ விவகாரம் தொடர்பாக ராமாபுரம் அருகே தனது இருசக்கர வாகனத்தில் நண்பருடன் சென்றார். அப்போது பின்னால் அமர்ந்திருந்த நபர் ஹெல்மெட் அணியாததால் அவருக்கு போக்குவரத்து பெண் உதவி ஆய்வாளர் 1000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு உடனடியாக அபராதம் கட்டச் சொல்லி பைக்கை பிடுங்கி வைத்ததாக கூறப்படுகிறது. கோர்ட்டில் அபராதம் கட்டுவதாக தெரிவித்தும் எதிர்த்து பேசியதாக கூறி 2000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு நீ வீடியோ எடுத்து போடு, நான் பாப்புலர் ஆகிறேன் என்று உதவி ஆய்வாளர் கூறியிருக்கிறார். அந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது.
புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி எஸ்டேட்டின் பிரதான சாலையை மூடியதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த வழியை 10 நாட்களுக்கு முன்பாக போலீசார் பேரிகார்ட் கொண்டு மூடியதால் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வரும் நிலை ஏற்பட்டு மிகவும் சிரமத்துக்கு ஆளாகினர். இதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கொக்குபாக் சந்திப்பில் சாலை மறியலில் அவர்கள் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் பேரிகார்டுகளை அங்கிருந்து அகற்றினர்.